தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசின் சேவைகளை மக்களின் வீடுகளுக்கே தேடிச் சென்று கொடுப்பது இந்தியாவிற்கே முன்மாதிரி முயற்சி என பெருமிதம். திமுக கூட்டணிக்குள் இருக்கும் நட்பு தேர்தல் நட்பு அல்ல, கொள்கை நட்பு. அடிமைத்தனத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுவது வேடிக்கையாக உள்ளது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் வருகிற 23ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. திருச்சியில் வருகிற 25ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மாநிலத்தில் போதைப்பொருள் தாராளமாக கிடைப்பதாகவும் சாடல். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது. உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். தாவேகா மாநாட்டிற்கு காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் ஊர்வலம் செல்லக்கூடாது என நிபந்தனை. மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராகும் மாற்று சக்தி நாம் என்று காட்டுவோம். தாவேக தொண்டர்களுக்கு விஜய் அழைப்பு. முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் அறிக்கை. பனிரண்டு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவு எடுப்பார் என அமைச்சர் கே என் நேரு பேட்டி. எந்த தூய்மை பணியாளரையும் பணியை விட்டு நீக்கவில்லை என்றும் விளக்கம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பு. தலைமைச் செயலகம் முதல் முதலமைச்சர் இல்லம் வரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு. நெல்லை ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கு. கொலை செய்தது எப்படி என சிபிசிஐடி அதிகாரிகளிடம் நடித்து காட்டிய சுர்ஜித். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி வசூலித்ததில் 150 கோடி ரூபாய் முறைகேடு. மாநகராட்சியில் உதவி ஆணையராக பணியாற்றிய சுரேஷ்குமார் கைது.
தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டம் விஜயகாந்திற்கு கிடைத்த வெற்றி. தாயுமானவன் திட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. சிறப்பு நீதிமன்றம் விசாரணை முடியும் வரை செந்தில் பாலாஜி தொடர்பான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை ஒத்திவைக்க கோரி மனு. அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். அஜித்குமார் வழக்கை நடத்தக்கூடாது என மிரட்டல் வருவதால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பு தேவை. சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா முறையீடு. பாம்பன் தூக்கு பாலத்தை உயர்த்தி மீண்டும் கீழே இறக்கிய போது தொழில்நுட்ப கோளாறு. அக்கால் மடத்தில் 2 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பயணிகள் தவிப்பு. விருத்தாச்சலம் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து விவசாயி பரிதாபமாக உயிரிழப்பு. மின் ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக உறவினர்கள் சாலை மறியல். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வானவெடி வெடித்து மாணவர்கள் 2 காயம். கோவில் திருவிழாவில் வெடித்து போக மீதமிருந்த வெடியை மாணவர் கல்லூரிக்கு கொண்டு வந்ததாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் சரக்கு விமானம் தீ விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவல். விமானம் தரையிறங்கும் போது இயந்திரத்தில் பெரிய தீ விபத்து எனவும் ஏற்படவில்லை என விளக்கம். திரைத்துறையில் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்துள்ள ரஜினிகாந்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா வாழ்த்து. விஜயகாந்த் இருந்திருந்தால் நிச்சயமாக ரஜினிக்கு 50வது ஆண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடியிருப்பார் என எக்ஸ் தளத்தில் பதிவு. ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்கு அனுமதி. ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 9 மணி முதல் 5 சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி அளித்து அரசு உத்தரவு. ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல் சாதனை படைக்க வேண்டும். மதுரையில் ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்டு சிறப்பு வழிபாடு. சாதி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்து விவகாரம். யூடியூப் பிரபலம் திவாகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை ஷக்கீலா புகார். ஒடிஷா, பஞ்சாப் மற்றும் ஆந்திராவில் 4594 கோடி ரூபாய் மதிப்பில் செமி கண்டக்டர் ஆலைகள். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். திருமலைக்கு வரும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் கட்டாயம். வருகிற 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என தேவஸ்தானம் அறிவிப்பு. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டரில் 6.3 பதிவு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது T20 போட்டி
தென்னாப்பிரிக்க அணி 53 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.